உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லி கனகா அவங்க இப்ப காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்களா. சமந்தா பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு பிரபல இயக்குனரோட மனைவி சமந்தா அவங்களத்தான் மறைமுகமா போஸ்டர் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா. மம்முட்டி அவருடைய உடல்நிலையில இதுதான் பிரச்சனை, இப்ப இதுக்காக தான் அவரு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காருன்னு ஒரு பிரபலம் என்ன சொல்லிருக்காங்க. இப்படி பப்ளிக்கா கேட்டா நான் என்னங்க சொல்லுவேன்னு ஸ்ருதி அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கனகா அவங்க கொஞ்ச நாளாவே யாரையும் பார்க்காம அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போனா நிறைய பேர் கனகா அவங்கள பார்த்து பேசணும்னு முயற்சி பண்ணாங்க. குட்டி பத்மினி அவங்க கூட கடைசியா கனகா அவங்களோட புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து பதிவிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பக்கத்து வீட்டுக்காரங்கனால ரொம்பவே தொல்லை, தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டே தான் இருந்துச்சு. இத பத்தி ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கனகா அவங்களுக்கும் இடையில் சுற்றுச்சுவர் பிரச்சனை இருக்கு, இதுக்காக இவங்க காவல்துறையில புகார் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டியே ஒரு கேஸ்ல தான் இருக்கு. அதே போல மால்ல ஒரு ஆர்ஜே கனகாவை சந்திச்சு புகைப்படம் எடுத்தாரு, அவங்க கிட்ட கனகா சீக்கிரமா பேட்டி கொடுக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. யாருனாலும் முடிஞ்சாலும் சரி கனகா அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்களும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமந்தா அவங்க பிரபல இயக்குனரோட ரொம்ப நட்போட இருக்காங்க, அவர் கூட வெளியே சுத்துறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பரப்பி விட்டு இரண்டாம் திருமணம்னெல்லாம் கூட செய்திகளை பரப்பி விட்டாங்க. இந்த நிலையில சமந்தா அவங்கள குறித்து தான் அந்த இயக்குனரோட மனைவி இப்படி எல்லாம் பதிவிடுறாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு பேச்சும் இருக்கு. அந்த வகையில இப்ப மறுபடியும் அந்த இயக்குனருடைய மனைவி நம்பிக்கை தான் ரொம்ப விலை உயர்ந்தது, ஒரு முறை அது போயிருச்சுன்னா எவ்வளவு விலை கொடுச்சாலும் அது மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் சமந்தாவை தான் சொல்றீங்களா, உங்க கணவரை தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா அவங்க ஏதாவது சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாதாங்க தெரிய வரும். அதே போல மம்முட்டி அவருடைய உடல்நிலைக்கு என்னதாங்க பிரச்சனை, இப்ப அவர் எப்படி இருக்காரு, நிறைய பேர் நிறைய விதமா எழுதிட்டு இருக்காங்க, எதுதான் உண்மை அப்படின்னு ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிற மாதிரி தான் இப்ப ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. அதாவது மம்முட்டி அவருடைய நெருங்கிய நண்பர் ஜான் பிரிட்டாஸ் அவர் ஒரு சின்ன உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அவர் நலமா இருக்காரு. நான் கூட தொலைபேசியில பேசினேன், நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசிக்க மாட்டோம், ஆனா இப்ப கொஞ்ச நாளா நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசிக்கிறோம். அவருக்கு உடல்நிலை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு, அவரு சீக்கிரமா முழுமையா குணமாவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை பார்த்த ரசிகர்கள் மம்முட்டி அவருக்காக ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ருதி நாராயணன் அவங்க ஒரு பேட்டியில, அதாவது உங்ககிட்ட யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க ஜோக்கோடு ஜோக்கா நிறைய கேள்வி கேக்குறீங்க, டேர்னு சொல்லிட்டு இதை கேக்குறீங்க, டேர்னா ஜோக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான், இப்படி ஓப்பனா பப்ளிக்கா யாராச்சும் சொல்லுவாங்களா, நான் படிச்சது ஃபுல்லா உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் ஸ்கூல் தாங்க, நான் எங்கங்க போய் இந்த ப்ரப்போசல் எல்லாம் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.